பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரட்டும். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த இடத்துல யோசுவாவுக்கு சில அறிவுரைகளை ஆண்டவர் கொடுக்குறான்னு பார்க்குறோம். என்ன அறிவுரை? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்? அப்பொழுது மோசேயின் கையில் கொடுக்கப்பட்ட சில சட்டப்பிரமாணங்கள், மோசேயின் கையில் கொடுக்கப்பட்ட சில நியாயப்பிரமாணங்கள்லாம் இருந்துச்சு. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அதுவும் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், அதை இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டு அதை செய்ய ரொம்ப ரொம்ப கவனமாக இரு என்று சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கையில் வேத புத்தகத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதை நாம் நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கணும். வாயை விட்டு பிரியாது இருக்கணும் என்ன? இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். First thing you need to do is to study the word of God. பாருங்க, யோசுவாவோட தலைமைத்துவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்து பயணம் பண்ண போகிறாங்க. யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வருகிறது. அடுத்து அவன் தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தி கொண்டு போகணும். மிகப்பெரிய தலைவனாக போகிறான். அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு போகிறான். நீ அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறப்ப ஆண்டவர் வேற வேறு அறிவுரைகளை கொடுத்துருக்கணும். ஆனால் முதல்ல சொல்கிற அறிவுரை பாருங்களேன், ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை படியுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். தினசரி எழும்பி முதல்ல செய்ய வேண்டிய காரியம், துவக்கத்திலே செய்ய வேண்டிய காரியம். எப்படி யோசுவாவோட இந்த தலைமைத்துவத்தின் துவக்கத்திலே அவன் வேதத்தை படித்து ஆரம்பிக்க சொன்னாங்களோ அந்த நியாயப்பிரமாணத்தை, அப்போ இருந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை தினசரி ஆரம்பிக்கும் போதே வேதத்தை படித்து ஆரம்பிக்கணும். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். அதை தியானிக்கிறது. தியானிக்கிறதா என்ன? கோ டீப்பர், டிக் டீப்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆழமாய் போதை படிக்கிறது, அது தியானிக்கிறது. ஒரு வசனத்தையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தியானிக்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பாஸ்டர் ரிக்வாரன் அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு, உங்களுக்கு கவலைப்பட தெரிஞ்சா உங்களுக்கு தியானிக்கவும் தெரியும்னு சொல்றாரு. அது எப்படிங்க? கவலைப்படுறதுல என்ன பண்ணும்? யோசிப்போம், இவன் ஏன் என்னை இப்படி திட்டினா, ஏன் அதை சொன்னான், எதுக்காக அது வந்துச்சு, யார் இவனுக்கு என்னை பற்றி இப்படி சொல்லியிருப்பாங்க இப்படின்னு கவலைப்படுறப்ப அந்த பிரச்சனையை பற்றி எல்லா பக்கம் இருந்து யோசிப்போம்ல, அதை தான் நம்ம செய்யணும். வேதத்தை படிக்கும்பொழுது எல்லா பக்கம் இருந்து மீண்டும் மீண்டும் அந்த வேத வசனத்தை யோசிக்கணும். யார் சொன்னா, எதுக்கு சொன்னா, ஏன் இங்கே சொன்னா, ஏன் தேவன் இதை இங்கே சொல்லியிருக்காரு, ஏன் வேற இடத்துல சொல்லல, வேற எங்கெல்லாம் இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் தியானிக்கிறது. ஸோ தினசரி வேதத்தை படிக்கணும், அடுத்து வேதத்தை தியானிக்கணும். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தபடியாக சொல்லியிருக்கு, இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தபடியாக அதை செய்யணும். டூயிங். படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்கு. அப்ளை த வேர்ட் ஆஃப் காட். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வேத வசனத்தை நாம் அப்ளை பண்ணணும். படிக்கிறதோடு மாத்திரமல்ல, தியானிக்கிறதோடு மாத்திரமல்ல, செய்யவும் கவனமாக இருக்குன்னு அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு பார்க்குறோம். ஸோ இந்த நாளில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும், நாளை ஆரம்பிக்கும் பொழுது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் 3 விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் அப்ளை த வேர்ட் ஆஃப் காட். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த வசனத்தின் முடிவில் சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீங்க, புத்திமானாய் நடந்து கொள்வீங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாக முடியணுமா? வேத வசனத்தை படிங்க, தியானிங்க, அப்ளை பண்ணுங்க. நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளணுமா? வேத வசனத்தை படிங்க, தியானுங்க, அதை உங்கள் வாழ்க்கையை செய்ய முயற்சி பண்ணுங்க. யோசுவா இதை செய்தார். யோசுவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை செய்தார். பாருங்க, யோசுவாவில் இருக்கிற 24 அதிகாரத்தை பாருங்க. 24 அதிகாரம் முழுவதும் மோசேயோட நியாயப்பிரமாணம் என்ன சொன்னதோ அது எல்லாம் ரொம்ப கவனமாக அதை செஞ்சாரு. அவருடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றியுள்ள வாழ்க்கையாக முடிச்சுன்னு பார்க்குறோம். மோசேக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் கூட யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தார்னு பார்க்குறோம். மோசையால் செய்ய முடியாத பல காரியங்களோட யோசுவா செய்தார்னு பார்க்குறோம். காரணம் என்ன? அவர் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார், தேவனோட கூட இருந்தார், அதை அப்ளை பண்ணார், அதை மெடிடேட் பண்ணார், தினசரி அதை வாச்சார். ஸோ இந்த நாளிலும் உங்களோட காரியம் ஜெயமாக முடியணும், யோசுவாவை போல உங்கள் வாழ்க்கை வெற்றியாக முடியும்னா இந்த 3 காரியத்தை கடைபிடிங்க. ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், அப்ளை த வேர்ட் ஆஃப் காட். தமிழில் சொல்கிறேன், வேதத்தை படியுங்கள், வேதத்தை தியானிங்கள், வேதத்தை கடைபிடியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.